இப்போ நீங்கள் ஓடெஸ்கில் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னொரு விஷயம் இருக்குது. அது என்ன அப்படின்னா ஃபீட்பேக். ஃபீட்பேக்னா என்ன? உங்களுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கை முடித்த பின்னாடி அந்த ஒர்க்கை எப்படி பண்ணுனீங்க அப்படின்னு உங்களுக்கு ஒர்க்கை கொடுத்த எம்ப்ளாயர், அதாவது உங்களுக்கு ஒர்க்கை கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்லுவாங்க, அதாவது எழுதியிருப்பாங்க. அதுதான் ஃபீட்பேக். ஆக்சுவலாக ஒரு 2 ஒர்க் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு எப்படி நல்ல ஃபீட்பேக் வாங்குறதுன்னு தெரிஞ்சிடும். இப்போது ஃபீட்பேக் எப்படி மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னா 5 ஸ்டார் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க உங்களுக்கு ரேட்டிங் கொடுப்பாங்க. 1 ஸ்டார், 2 ஸ்டார், 3 ஸ்டார், 4 ஸ்டார், 5 ஸ்டார். 5 ஸ்டார்னா நல்ல ஃபீட்பேக்னு அர்த்தம். இல்லை 1 ஸ்டார் அப்படின்னா மோசமான ஃபீட்பேக்னு அர்த்தம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இந்த ஃபீட்பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு ஃப்யூச்சரில் உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறவங்க இந்த ஃபீட்பேக் பேஸ் பண்ணி தான் வேலை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் நிறைய நல்ல ஃபீட்பேக் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒர்க்கு ரெகுலராக வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா? நல்ல ஃபீட்பேக் வாங்குறது ரொம்ப பெரிய விஷயம் கிடையாது. நல்ல ஃபீட்பேக் வாங்குறது எல்லாம் எப்படிங்கிறத பின்னாடி வர்ற வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு ஃபீட்பேக்னா என்னென்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த சுரேஷ் பி இருக்கார் இல்லையா, இவருக்கு பார்த்தீங்களா 5 ஸ்டார்ஸ். சுவாதி 4.22 ஸ்டார்ஸ் தான். ஓகேங்களா? வினோத்குமார் 5 ஸ்டார்ஸ். வெங்கட் தக்ஷின் 4.22. இப்போ சுரேஷ் என்ன மாதிரி ஃபீட்பேக் வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இங்கே ஒருத்தர் ஃபீட்பேக் கொடுத்துருக்காரு சுரேஷுக்கு. என்ன கொடுத்துருக்காருன்னு பாருங்க. சுரேஷ் இன் ஒன் வேர்ட் இஸ் ஆம்சம். He delivers what he promises and always keeps you informed about each and every step in the development of the project. ஆக்சுவலாக அவரை பற்றி நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க இல்லையா, நல்ல விதமாக சொல்லிட்டு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் அப்படி தான் எல்லாருமே இவரை பற்றி நல்ல விதமாக சொல்லிட்டு 5 ஸ்டார் கொடுத்துருக்காங்க. அப்போ நெக்ஸ்ட் டைம் சுரேஷ் எந்த ஜாப் அப்ளை பண்ணாலும் அவருக்கு ஈஸியாக கிடைக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா அவரை பற்றி எல்லாருமே நல்ல விதமாக சொல்லியிருக்காங்க, அவளுக்கு நல்ல ஸ்டாரும் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக நீங்கள் ஒரு 4 ஸ்டாருக்கு மேலே மெயின்டைன் பண்ணால் நிறைய ஜாப்ஸ் கிடச்சிட்டே வரும். அதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு போக போக பார்த்துக்கலாம். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் எங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.